நாளைய தினம் எனக்கு தோல்வி இல்லை. என்னுடைய நான் பார்லிமெண்ட் உறுப்பினர் பதவியிலிருந்து தற்காலிக தடை வழங்கப்பட்டாலும் என்னுடைய தங்கை, என்னுடைய உயிர் அவள் தான் நாளைய தினம் அவளை வெளிக்கெடுத்து கூட்டிக் கொண்டே பாராளுமன்றம் உள்ளுக்குள்ள கொண்டு, அப்போ நான் டிரைவராக மாறுவேன். பிகம் அ டிரைவர். நான் என்னுடைய டிரைவர் சீட்ல இருப்பேன். அங்க அவள் உலகளம் செக்ரட்டரி சீட்ல இருந்தவன். நான் இப்போ டிரைவராகவும் செக்ரட்டரியாகவும் இந்த பக்கம் இருப்பேன். கொண்டே அதே மெம்பர்ஸுகளால தான் என்னுடைய மெம்பர்ஷிப் பாராளுமன்றம் உள்ளுக்குள்ள போய் ரெண்டா பிரியும். அதே மெம்பர்ஷிப் பக்கமாக தான் என்னுடைய கார் போகும். அங்கே போய் அங்க மெம்பர்ஷிப் இதில் நான் பார்க் பண்ணி போட்டு நான் நிம்மதியாக நித்திரை கொள்வேன் ஒரு டிரைவராக. கௌசல்யா நான் சொல்வதை பாராளுமன்றத்தில் கதைச்சு போட்டு திருப்பி வரும் வரைக்கும் நிம்மதியாக நித்திரை கொள்வேன். எனக்கு அந்த நிம்மதி போதும். நான் நினைக்கிறேன் இது ஒரு கவலையோட தான் போடுறேன். மக்களுக்காக இதுல இனி மாகாண சபையில நிக்கிறதா இல்லையான்றதை மக்கள் தான் தீர்மானிக்கும். என்னுடைய குரல் உங்களுக்கு தேவையில்லை என்ற சந்தர்ப்பம். எனவே இன்றைக்கு எல்லா டிக்டாக்கும் அடிபாடு இந்த வீடியோவோட எல்லா டிக்டாக்கும் இன்றைக்கு பயங்கர குதூகலமா வன்னிமைந்தன் டிக்டாக் பயங்கர குதூகலமாக இன்றைக்கு ஓடும். சுரேஷ் இந்த அண்ணாட கொஞ்சம் கவலையா ஓடும். அவர்கள் எனக்கு சார்பானவர்கள், அதே நேரம் சொல்ல தெரியவில்லை, பிழையானவர்கள் அல்ல. ஆனால் அதை வந்து வேறு கதைக்கிறார்கள் என்ன கதைக்கிறார்கள் எனக்கு தெரியாது. சேரம் ஓடும். நான் டாக்டர் நாளையில இருந்து எம்பி இல்லையாம் என்று. அதே நேரம் எங்களுடைய தமிழ் பாக்ஸ் எப்படி நாங்கள் உடைச்சிட்டோம் காசு கொடுக்காம வந்த காசு இல்லாத நிப்பாடி வழக்கு காசு இல்லாம நாளைய தினம் தோற்றுட்டாரு இந்த வீடியோக்கள் ஓடும். இந்த வீடியோ போடுவதன் எந்த நோக்கமும் காசு வேண்டுவதற்காக அல்ல. நான் காசு வேணுமெண்டே போடுவேன். ஆனால் இந்த வழக்குக்கு ஒரு அடிஷனலா ஒரு ஃபீ, நாளைய தினம் என்ன காப்பாற்றுறதுக்கு அடிஷனலா ஃபீ கேட்டிருக்கிறார்கள். தற்சமயம் என்னட்ட இல்லை. நான் போனேன் இன்றைய கூட என்னுடைய சோதிலிங்கம் சார் அவருடைய ஒரு ஆள், உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி 2006 அல்லது 7 மாணவன் என்னுடைய தம்பி. ஆனா என்ன எஸ்யூவியை வித்து போட்டு ஒரு ஓல்ட்டோட போறீங்களா, அவனும் அங்க காசு இல்லைன்றவன் ஓம்படாப்பா சிச்சுவேஷன் அப்படி. நாளைய தினம் தான் அந்த வழக்குகள் இருக்கிறது. அந்த வழக்குகள் முடியக்குள்ள தப்பினதான் பிழைச்சதான். ஆனால் அதுல தப்புறதும் போதும் இல்லை. என்னுடைய குரல் இல்லா போனால் நான் சகல விடயம் கௌசல்யாவுக்கு சொல்லிக் கொடுத்து நான் கதைக்க வேண்டிய விடயங்கள் எல்லாமே அவளுக்கு சொல்லிக் கொடுத்து அவளை ஒரு நல்ல பரிபூர்ணமான அரசியல்வாதியா மாத்தித்தான் காட்டுவேன். ஆனால் மாகாண சபைக்கு வருவதாக இருந்தால் சற்று யோசிக்கணும். எனக்கு திருப்பி நான் முதலே சொல்லியிருக்கிறேன், நான் அரசியலுக்கானவன் அல்ல. இந்த அரசியல் என்னுடைய நோக்கம் அல்ல. இந்த அரசியலுக்காக சாக வேணும் என்று நான் கஷ்டப்பட்டு படிக்கல. மிகுந்த சந்தோஷத்தோடு தான் இந்த வீடியோ போடுகிறேன். என்றால் இந்த அரசியலுக்காக கஷ்டப்பட்டு படிச்சு கஷ்டப்பட்டு கொடி நட்டு பின்னாலே முன்னாலே திரிஞ்சு பிரேசபை உறுப்பினராகி அதுக்கு பிறகு வந்து மாகாண சபை உறுப்பினராகி அதுல ஒரு 5 வருஷம் இதுல ஒரு 10 வருஷம் இந்த மாகாண சபையில இருந்து திருப்பி பாராளுமன்றம் கேட்டு 4 தரம் தோத்து அப்படி வர ஒன் ஷாட் ஒரு ஷாட்லயே பாராளுமன்றம் போயிருந்தனால் நான் நினைக்கிறேன் தமிழ் மக்கள்கிட்ட இருந்து நான் விடை பெறுகின்ற காலமும் நெருங்குகிறதா என்ற ஒரு கேள்வியோட என் மனசுக்குள்ள இருக்குது. நான் விடை பெறுகிறனோ இல்லையோ தங்கை கௌசல்யா அங்க நிற்கும். தங்க கௌசல்யா அங்க நிற்கின்ற பட்சத்துல நாங்களுடைய கட்சிகளை ரெஜிஸ்டர் பண்ணுவோம். தலைவராக கௌசல்யா அல்லது நான் ரெண்டு பேர் ஒருவர் தலைவராக இருப்போம். மாகாண சபைக்கு வாண்டு மக்கள் கவலைப்பட்டு அவன் இருந்தா தான் சரி என்றால் மாகாண சபைக்கு நிற்போம். இல்லாட்டி பெரும்பாலும் சாவச்சேரி அல்லது யாழ்ப்பாணத்துல அல்லது கொழும்புல உள்ள தனியார் வைத்தியசாலையில் இருந்த நிம்மதியா ஒரு 2.5 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் சம்பளத்தோட யாருடைய எந்த இதுவும் இல்லாம யாருடைய எந்த தயவும் இல்லாம நான் என்னுடைய பாட்டிலே நிற்பேன். இதுல என்னென்றால் ரைட் இப்ப என்னுடைய கேள்வி எல்லாரும் யோசிப்பினும் ரைட் இவருடைய வருமானம் கேள்விக்குறியாயிட்டு இவருடைய அடுத்தடுத்த வழக்குகளுக்கு என்ன செய்யறார் பார்ப்போம். இப்ப எம்பி இல்ல, இவர் 25 வழக்கு வச்சிருக்கிறார். சோ எல்லா வழக்குகளையும் சிங்கள தானே ஜெயிலுக்கு போனோம்னு போனாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனால் நான் இன்றைய தினம் அல்லது நாளைய தினத்திலிருந்து இன்று என்று போட்டு மட்டும் ஒரு தலையங்கம் போட்டு என்னோட படத்தோட இன்றைய டேட் போட்டு ஒரு இரவு 6 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணி 9 மணிக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒன்று தினமும் ஒரு 30 மினிட்ஸ் வீடியோ ஒன்று வரும். இலங்கையில நடக்கின்ற சகல விடயங்களையும் சம்மரைஸ் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று போடுவேன். அது ஒரு நியூஸ் வீடியோவை நீங்க பார்க்கலாம், அல்லது ஒரு அரசியல் வீடியோவாக நீங்க எதிர்பார்க்கலாம், அல்லது என்ன நடப்பில் என்ன நடக்கிறது என்பது சம்பந்தமான ஒரு வீடியோவாக நீங்க பார்க்கலாம். என் கையில் இருக்கிற ஒரே ஒரு தங்கம் இதுதான், மற்ற தங்கம் பாராளுமன்றம் போகுது. சோ இது ஒரு சந்தோஷமான செய்தி. இதுல யாருமே கவலைப்பட தேவையில்லை, யாருமே ஒரி பண்ண தேவையில்லை, யாருமே கஷ்டப்பட தேவையில்லை. நாளைய தினம் வழக்கு தான் தீர்மானிக்க போகிறது. நான் ரிசைன் பண்ணவில்லை. அந்த வழக்கிலே அப்படியான ஒரு விடயம் நடந்தால் நாளைக்கு நான் காசு தாரேன்னு சொல்லியிருக்கிறேன். காலமே கனவேர்கிட்ட கேட்டிருக்கிறேன். எனக்கு அந்த காசுகள் வருமோ இல்லையோ தெரியாது. இல்லாட்டிலும் சரியான ஒரு டீசென்டான லோயர். டாக்டர் டோன்ட் வரி அபவுட் தி ஃபீஸ், யூ வில் பே, யூ கேன் பே at any time. So don't worry, we are going for the case.
என்றுதான் எனக்கு கௌசல்யாவுடன் சொல்லப்பட்டிருக்கிறது. கௌசல்யா தான் அந்த லோயருடன் நாம் கதைக்கவர். ஆகவே ஒரு நல்ல செய்தி, எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல செய்தி. மேபி நாளைய தினத்தோடு ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய குரல் பாராளுமன்றத்தில் ஒலிக்காமல் போகலாம். ஆனால் அது எங்கே இருந்தாலும் தமிழர்களுக்காக ஒலித்து கொண்டிருக்கும். மாகாண சபைக்கு போக வேணுமாக இருந்தால் அதை நீங்கள் தான் தீர்மானிக்கணும். ஆனால் மாகாண சபையில எனக்கு தெரியும் தெள்ள தெளிவாக சில விடயங்கள் ஓப்பனாக கதைக்கிறேன். ஸ்ரீதரன் அவர்களுக்கு கண்ணை மூடிக்கொண்டு கிளிநொச்சியில விழுகிற வாக்குகள் அதிகம் மாகாண சபையில. என்ன பொறுத்த வரைக்கும் நேர்மையா இருக்கிறபடியா இன்னொரு கட்சிகளோட டீல் அடிப்பது எனக்கு சரி வராது. எல்லாரும் சொல்வார்கள் தலைமத்துவம் இல்லை என்று. ஆனால் நான் பார்க்கிறேன் அந்த மக்களுக்கு விரோதமாக அடிக்கிற டீல்களுக்கு நான் ரங்க போவதில்லை. ஆகவே என்பிபியை திருப்பி வந்து தங்களோட சேர்ந்து மாகாண சபைக்கு நிலைகள் நிற்க போவதில்லை. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் என்னை கேட்டாலும் போய் நிற்க போவதில்லை. சுயேட்சையாக நிற்பதா இல்லையா என்பதை சுயேட்சையாக நான் நினைக்கிறேன் ஒரு நீதிபதி அவர்களை இறக்குவதாகத்தான் முதலே நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். ஆகவே பெரும்பாலும் அரசியலில் இருந்து ஆனால் நான் தினமும் நீங்கள் என்னை பார்க்கலாம். நான் உள்ளம் மூட போவதில்லை, இங்கேயும் போய் அசலம் அடிக்க போவதில்லை. வழக்குகளை நானே பேஸ் பண்ணுவேன். வழக்குகளுக்காக 1 வருடங்கள் 2 வருடங்கள் ஜெயிலுக்குள்ள போக வேண்டி வந்தால் போயிட்டு வந்து நாங்கள் இதே மாதிரி நிற்போம். நான் படித்திருக்கிறேன், என்னோட 2-3 டிகிரிஸ் இருக்கிறது. அத்தியராக என்னை வேலை செய்ய முடியாது. ஆனால் அதையும் விட்டு ஒரு வைத்தியராக என்னால் எங்கேயுமே வேலை செய்ய முடியும். ஒரு பிரைவேட்டை நான் 8 மணிலேருந்து 4 மணி மட்டும் பிரைவேட்ல போயிருந்தால் அவரேஜாக என்னால் நான் நினைக்கிறேன் ஒரு மாதத்துக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் காசு உழைக்கலும் நினைக்கிறேன். அந்த இதுவும் கௌசல்யாவினுடைய செக்ரட்டரி சம்பளம் ஒரு 50,000 ரூபாய் தந்தால் அந்த 50,000 வேண்டிக் கொண்டு 3.5 லட்சம் சம்பளம் எனக்கு காணும். அதுதான் என்னுடைய வைத்தியராக விழாலம் வந்தது. ஒரு மக்களிட நன்மதிமை பெற்றுதான் நான் விழாலம் இந்த பாராளுமன்றத்துக்கு போனேன். விழாகாலம் சுத்தி உங்களை நோக்கி நான் வந்தோன்றதே காரணம் உங்களுடைய நன்மதிப்போடு இருந்தது. நீங்க 2 வச்சிருந்த நம்பிக்கையை நான் 2 வரைக்கும் ஏமாத்தையில கவலையோட அல்ல சந்தோஷத்தோட இந்த வீடியோவை நீங்க சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ளணும். நாளைய தினம் தான் எங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போகிறது. நாளையிலிருந்து என்னுடைய குரல் பாராளுமன்றத்தில் ஒலிக்காட்டிலும் வெளியால் ஒலிச்சால் என்னென்றால் இந்த பயங்கரவாத தடை சட்டங்களுக்குள்ளால அரெஸ்ட் பண்ணுவார்கள். அது உங்களுக்கு தெரிஞ்ச விடயம். ஆகவே எனது குரலாக தங்கை கௌசல்யாவின் குரல் நாளைய தினமோ நாளன்றைய தினமோ அதிலிருந்து 18ஆம் தேதியிலிருந்து முள்ளிவாய்க்கால் நான் நினைக்கிறேன் முள்ளிவாய்க்கால் நிகழ்வுகளுக்கு நான் அங்கே நிற்பேன். தங்கை கௌசல்யாக அது பாராளுமன்ற நிகழ்வாக இருக்கும். பாராளுமன்ற எம்பி ஆகினால் ஆகவே அவளை கொண்டு பத்திரமா விட்டு எல்லாம் சொல்லி கொடுத்து பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் என்ன இது என்ன இது என்ன இது என்ன இது என்ன அங்கே இருக்கிற எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எதிர்கட்சியில இருக்கிறார்களுக்கு சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன். என்னுடைய தங்கை வருவாள், அவளுக்கு உதவி செய்யுங்க. நன்றி. அங்கே இருக்கிற எஸ்ஜேபியா இருக்கட்டும், எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் உதவி செய்ய போறதும் இல்லை. அவளை கஷ்டப்படுத்தத்தான் போகிறார்கள். அவள் தனியா தான் இருக்க போறாள். ஜல கஜேந்திரமார் பொன்னம்பலம் இருப்பார் அவருக்கு பக்கத்துல. அதற்கு அடுத்ததாக நான் நினைக்கிறேன் செல்வம் அடக்கான் இருப்பார். தங்கை கௌசல்யாவை பல்கனியில் இருந்து பார்ப்பதும் எனக்கு சந்தோஷம் தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் அரசியலுக்கானவன் அல்ல. இந்த அரசியல் போராட்டத்தில் ஒரு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தணும் என்று விரும்பினான். ஆனால் இந்த சிங்கள பேரினவாதம் அங்கே இங்கே எல்லாம் கைதொட்டு கடைசியாக என்னுடைய எம்பி போஸ்டுக்கும் ஒரு வழக்கை போட்டிருக்கிறது. அதுக்கு பின்னால் இருக்கிறது எங்களுடைய தமிழ் ஊழல்வாதிகள். சோ இதை பற்றி நாங்கள் கதைக்க விரும்பவில்லை. இதை இப்படியே நிறுத்திக் கொள்வோம். இதுதான் உண்மை.